அன்பார்ந்த மாதா தொலைக்காட்சி நேயர்களே, என் வாழ்வில் மரிய வியானி என்ற இந்த நிகழ்ச்சியின் வழியாக உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். புனித ஜான் மரிய வியானி அடிக்கடி சொல்லுவார், கடவுள் இந்த உலகை ஆட்சி செய்கிறார், ஜெபிக்க தெரிந்த மனிதன் கடவுளையே ஆட்சி செய்கிறான் என்று சொல்லுவார். அவர் சொன்ன இந்த வார்த்தைகள் அவர் எப்படிப்பட்ட மனிதனாக வாழ்ந்திருப்பார் என்பதைத்தான் நமக்கு காட்டுகின்றது. அவர் ஒரு ஜெபிக்கின்ற மனிதனாக, ஜெபத்தின் மீது ஆழ்ந்த பற்று கொண்ட மனிதனாக வாழ்ந்தார். 1786 பிறந்த இவர் பிரெஞ்சு புரட்சி நடைபெற்று இருந்த அந்த காலகட்டத்திலே வாழ்ந்தவர். அதனால் இவருக்கு முறையான தொடக்க கல்வி பெறுவதற்கான வாய்ப்பு இல்லாமல் போய்விடுகின்றது. அந்த காலகட்டத்திலே அநேக கிறிஸ்தவ மக்கள் கொல்லப்பட்டார்கள். அந்த மக்கள் மத்தியிலே துணிச்சலோடு பணியாற்றிய குருக்களை பார்த்து ஜான் மரிய வியானி தானும் அவர்களைப் போல ஒரு குருவாக வேண்டும், கடவுளுக்கும் மக்களுக்கும் உழைக்க வேண்டும் என்ற ஆர்வம் அவர் உள்ளத்திலே எழுந்தது. அதனால் குரு மடத்திலே சேர்ந்தார். ஆனால் குரு மடத்திலே கல்வி கற்பதற்கு அவர் கடினப்பட்டார். தொடக்க கல்வி இல்லாத காரணத்தினால் இந்த குருமட கல்வி கடினமாக இருந்தது. ஆனாலும் அவரிடம் காணப்பட்ட ஆழ்ந்த கடவுள் பக்தி, விசுவாசம், தெய்வ பயம், கடின உழைப்பு, இதனால் அவர் குருவாக படுத்தப்படலாம் என்ற ஒரு தீர்மானம் ஆயருக்கு எழுந்தது. எனவே அவரிடம் காணப்பட்ட இந்த பண்புகளுக்காக அவர் ஒரு சிறந்த குருவாக விளங்குவார் என்று ஆயர் அவரை குருவாக திருநிலைப்படுத்தினார். பிறகு ஆர்ஸ் என்ற நகருக்கு பங்கு குருவாக அனுப்பப்படுகின்றார். அந்த நகர மக்கள் மது குடிப்பது, நடனம் ஆடுவது போன்ற செயல்களில் ஈடுபட்டு ஒழுக்கத்துக்கு கேடான வாழ்க்கையை வாழ்ந்தார்கள். அவர்களை எப்படி மனமாற்றுவது என்று நினைத்த அவர் புனித ஸ்நாபக அருளப்பரின் தலையை ஒரு தட்டிலே படமாக வரைந்து அதை கோயில் கதவிலே மாட்டிவிட்டார். அதன் கீழ் உன் நடனத்தின் விலை எனது தலை என்று எழுதப்பட்டிருந்தது. இதை பார்த்து அநேக மக்கள் தங்களது தவற்றை உணர்ந்து நல்ல பாவசிங்கத்தனம் செய்து மனமாற்றம் பெற்றார்கள். இவரிடம் காணப்பட்ட இந்த ஆன்ம தாகம், அதனால்தான் மணிக்கணக்காக பாவசங்கத்தனத்திலே அவர் தனது நேரத்தை செலவழித்தார். அவரை காண்பதற்காக வந்த மக்களுக்காக 5 தனி பேருந்துகளும் ஒரு புகைவண்டியும் ஏற்பாடு செய்யப்பட்டது. அந்த அளவுக்கு இவரது அறிவுரை கேட்கவும் இவரிடம் பாவசங்கத்தனம் கேட்பதற்கும் அநேக மக்கள் அவரிடம் வந்தார்கள். இவரிடம் காணப்பட்ட இந்த பண்பு, பாவசங்கத்தனம் எவ்வளவு அவசியமானது, இதன் மூலமாக மக்களை எப்படி கடவுளோடு ஒப்புரவாக்குவது என்ற இந்த ஒரு பண்பு என்னை மிகவும் கவர்ந்த ஒன்று. நான் பல ஆண்டுகளாக பங்கு தந்தையாக இருந்தபோது அவரிடம் காணப்பட்ட இதை நான் பின்பற்ற முயற்சித்தேன். முடிந்தவரை இதை பின்பற்றி வருகிறேன். பாவசங்கத்தனம் கேட்பது, அவரை போல ஜபத்தின் மட்டில் ஆழ்ந்த பற்று கொள்வது, இறைவனை ஒதுக்கி செய்கின்ற எந்த ஒரு செயலும் பயனற்றது என்ற அந்த அவரது வார்த்தைகள் எனக்கு சொல்லப்பட்ட வார்த்தைகளாக எனது குருத்துவ வாழ்வை இன்னும் வளப்படுத்துகின்ற வாழ்வாக நான் உணர்கிறேன். அதன்படி வாழவும் முயற்சிக்கிறேன். நீங்களும் முயற்சிக்க உங்களை கேட்டுக்கொள்கிறேன். புனித ஜான் மரிய வியானியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்.